So welcome to Sparks Academy. Today we gonna see gate problem solving series. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கேட் ப்ராப்ளத்தை வந்து எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம், அதே மாதிரி என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை அசஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக கேட் ப்ராப்ளத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதை தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்ட கேட் கொஸ்டின் தான். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தியரி ஆஃப் மிஷின்ஸ் கியர் ட்ரெயின்லேருந்து அந்த கான்செப்டில் எடுத்தது. The Levi type A train illustrated in the figure as a gear of model M equal to 8 mm per tooth. Gear 2 and gear T have a teeth of 19 and 24 teeth respectively. Gear 2 is fixed and the internal gear 4 rotates at 20 revolution per minutes in counterclockwise direction. The magnitude of angular velocity of the arm is, அதாவது N2 ஓட N1ஓட வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயினில் 2 மார்க்கில் கேட்ட கொஸ்டின் 2024 கேட்டிருந்தாங்க கேட்டில். ஸோ இன்புட் டேட்டா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm per tooth கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கியர் 2ஓட நம்பர் ஆஃப் டீத் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கியர் 2 வந்து ஃபிக்ஸடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ N2ஓட வேல்யூ 0, அதாவது கியர் 2ஓட ரொட்டேஷன் வந்து 0. T3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி N4ஓட வேல்யூ, அதாவது ரெவல்யூஷன் ஆஃப் ஃபோர்த் கியரோடது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீ பாயிண்ட் என்னன்னா சேம் மாடியூல் டீத் ஒன்லி, அதாவது சேம் மாடியூல் கியர் வந்து தான் என்கேஜ் ஆகும். அதுதான் நம்ம வச்சு T4 கண்டுபிடிப்போம். T4 கண்டுபிடிச்சிட்ட பிறகு தான் இந்த ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ண முடியும். நம்ம எய்ம் என்னன்னா வேல்யூ டு ஃபைண்ட் ஆர்மோட நமக்கு ரொட்டேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் நம்மளோட எய்ம். ஓகே, ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூ வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டீத் இன் கியர் 4 டீத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்ட பிறகு தான் இந்த சம்மியை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி கீ பாயிண்ட் என்னன்னா சேம் மாடியூல் கியர் ஒன்லி என்கேஜ். ஸோ இட்ஸ் க்ளூ டு ஃபைண்ட் T4. ஸோ T4 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு சேம் மாடியூல் கியர்ன்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? M ஈக்குவல் டு D/Tங்க. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் க்ளூ. ஸோ இதை வச்சுட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய சர்க்கிளாக இருக்கு. இப்போ பெரிய சர்க்கிளாக இருக்குது, அதுக்குள்ளே 2 சர்க்கிள் இருக்குங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்கணுங்க. டயாமீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும்னா கியர் 3, கியர் 2, கியர் 3, ஸோ அதை சுற்றி தான் அவுட்டர் சர்க்கிளுக்கு இருக்குது கியர் 4. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா D4 எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 times of D3 + D2 அப்படின்னு எழுதலாங்க. ஸோ இப்போ D4 எப்படி எழுதலாம்னா M into T4ன்னு எழுதலாம். அதே மாதிரி D3 வந்து 2 into M into T3ன்னு எழுதலாம் ப்ளஸ் T2 into Mன்னு எழுதலாம். ஸோ இதில் M எல்லாம் சேமாக இருக்கிறதுனால அது நமக்கு யூஸே ஆகாது. இப்போ T4ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 67 டீத்துன்னு இருக்கும். ஓகேங்களா? அதாவது T3ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 24, T2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 19. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு 67 டீத் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபார் த அன்னோன் டேட்டா. நமக்கு கிவன் கொஸ்டின்ல என்னன்னா N1ஓட ரொட்டேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எபிசைக்கிளிக் கியரை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிளர் காலம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கண்டிஷன் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேஷனும் இன்புட் கண்டிஷன் ஒய் ஆக்சிஸில் மாத்திரப்ப எப்படி நம்ம கியரு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆர்ம் ஃபிக்ஸடாக இருக்கும். N2 வந்து +1 ரொட்டேஷன், +1ன்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஓகேங்களா? ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால 0 வந்துடும். N2ஓட வேல்யூ +1, N3ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -T2/T3ன்னு வருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் வந்து இந்த டைரக்ஷனில் நடந்ததுன்னா 3 வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் டைரக்ஷனில் எடுத்திருக்கேன். +ன்றது பாசிட்டிவ் டைரக்ஷன், கிளாக் வைஸ் டைரக்ஷனை கொடுக்குது. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை கொடுக்குது. ஓகேங்களா? அதனால தான் கிளாக் வைஸில் வரைஞ்சிருக்கேன். 3 ஆன்டி கிளாக் வைஸில் இருந்திருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா N4ல வந்து பார்த்தீங்கன்னா -T2/T4ன்னு வருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும். T2 ரொட்டேட் ஆகுது, T3ல வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஃபார்முலா தான் நான் எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லை, N2/N1 = T2/T1. ஓகேவா? சாரி, T1/T2. ஸோ இந்த ஃபார்ம் வச்சு தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இப்போ N3க்கு நம்ம போடுறப்ப என்ன போடணும்னா T2/T3ன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மை மறந்துடக்கூடாது. T1/T2, N2/N1 வந்து T1/T2. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டிஷன் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான், ஃபிக்ஸடாக இருக்கு.
இந்த N2 வந்து பிளஸ் எக்ஸ்ன்ற ரொட்டேஷன் கொடுக்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போகிறப்ப மைனஸ் எக்ஸாக மாறிடும், ஏன்னா ரொட்டேஷன் மேலே இருக்கு. அதே மாதிரி ரொட்டேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டீத்தை பொறுத்து இருக்குன்றதுனால அது குறையலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ரெண்டும் இன்டர்னல் கியராக இருக்குங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக நமக்கு நெகட்டிவாக தான் வரும். ஏன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் சுற்றும் அப்படின்ற மாதிரி கன்சிடரேஷன். அதான் கீ பாயிண்ட்டு. இந்த கியர் மெஷ் இன்டர்னலி ரொட்டேட்ஸ் இந்த சேம் டைரக்ஷன். ஸோ அதனால தான் அங்கே நெகட்டிவ் போட்டிருப்போம். N3 N4க்கும் என்ன ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் தான் சுற்றும். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆம் வந்து ப்ளஸ் ஒயின்ற ரெவல்யூஷனில் சுற்றும். ஸோ எல்லாத்துலேயும் ப்ளஸ் ஒயின்னு ஆட் பண்ணுவோம். ஃபைனலாக நமக்கு வர கண்டிஷன் தான் ஆக்சுவலாக இந்த எபிசைக்கிள் கியர் ட்ரெயின் எப்படி வந்து சுற்றுது, அதாவது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்றதை நமக்கு சொல்லும். ஸோ ஃபைனல் கண்டிஷன் ஆம் வந்து ஒய். ஸோ நமக்கு இப்போ என்னன்னா N1 வந்து ஒய் கண்டுபிடிச்சா போதும். அதே மாதிரி N2ஓட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஒய், N3ஓட வேல்யூ ஒய் மைனஸ் T2/T3, ஒய் மைனஸ் T2/T4. அதுதான் N4 ரொட்டேஷன். ஸோ அடுத்த given கண்டிஷன் பார்த்தீங்கன்னா N2ஓட வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. N2 வந்து ஃபிக்ஸடுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம இன்புட் டேட்டாவில் பார்த்தோம். அதே மாதிரி N4ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20 ரெவல்யூஷன் கவுண்டர் கிளாக் வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே கிளாக் வைஸை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறதுனால கவுண்டர் கிளாக் வைஸை மைனஸ் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்புட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ங்க. ஏன்னா இந்த N2ன்றது ஃபிக்ஸட் ஆகிட்டுனா ரொட்டேட் ஆகுது, அதனால 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். ஓகேங்களா? நமக்கு ஃபைனலாக வர வேல்யூ என்னன்னா ஒய்யோட வேல்யூ தான் தேவை. அதுதான் என்னோட வேல்யூ தான் நமக்கு தேவை. N1ஓட வேல்யூ தான் நமக்கு ரொம்ப தேவை. ஆர்ம் ரொட்டேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லா டேட்டாஸையும் நம்ம இம்போஸ் பண்ணலாமா? ஸோ செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா -20, அதாவது N4 வந்து -20 கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா -20 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எக்ஸ் T2/T4. ஓகேவா? இப்போ என்னன்னா எக்ஸோட வேல்யூ தான் மைனஸ் ஒய்னு கொடுத்துட்டாங்களே, அப்போ நம்ம அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போ -20 ஈக்குவல் டு ஒய் பிளஸ் ஒய். T2ஓட வேல்யூ நமக்கு தெரியும் என்னன்னா 19. ஸோ T4ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 67. நம்ம இதை கண்டுபிடிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில். ஓகேவா? T4ஓட வேல்யூ 67ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எல்லா டேட்டாஸையும் இங்கே இம்போஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்யோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னு நமக்கு எல்லா டேட்டாஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா ஒய்யோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -15.58. ஓகேங்களா? 58 ரெவல்யூஷன் பெர் மினிட். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான டேட்டா. அதே மாதிரி நெகட்டிவ்ல இருக்கு. நம்ம நெகட்டிவ்னா என்னன்னு எடுத்துருக்கோம்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ். ஓகேங்களா? ஆர்ம் வந்து எப்படி சுத்துதுன்னா கவுண்டர் கிளாக் வைஸ்ல சுத்துது. 15.58. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் அகாடமியில் இப்போ கரண்ட்லி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. கேட் 2025 அண்ட் PSU பேட்ச்க்கும் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் 2024க்கும் RRB JEக்கும் இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ரிகார்டிங் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த 8190879379 அந்த நம்பருக்கு காலோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.